சாடின் சம்பாலா அதான் முதலே கூப்பிட்டேன் கோதுமை குடும்ப சொல்லு எல்லாம் போட்டாச்சு பார்க்குமா இது பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயத்தை போடணும், இது போடணும், தக்காளி வச்சுக்கணும், வெட்டமிட்டு ஏன் ஜேம் ஆயிடுச்சு. என்ன ஜேம்? இது பேசாமல் செஞ்சது, இது பேசாமல் செஞ்சது. ஓகேம்மா, இப்போ சாடின் சம்பால் செய்ய போகிறீங்க. என்ன வெங்காயம்? மஞ்சள் வெங்காயம். ஓ, இந்த வெங்காயமா? ஓகே. ஸோ அதுவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டுறாங்க பாருங்க எங்கள் அம்மா. இடிச்ச கேரட்டா? இதெல்லாம் இடிச்சு கேரட்டு கொஞ்சம் போட்டுக்கிங்க, பூண்டு கொஞ்சம் அதில் இடிச்சுங்க. பூண்டையும் அப்படி இடிச்சிடுங்க. அதில் பூண்டையும் கேரட்டையும் இடித்து போட்டு அதையும் கிண்டு போகுது. கொஞ்சம் உப்பு போடணும், வெங்காயம் வேகும் பாருங்க. கொஞ்சோண்டு உப்பு போடணுமா? சாதின் சம்பு செய்ய தெரியாது பாருங்க யாருக்கும். அது நல்லா கிண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும்மா. என்னத்துக்கு இது சாடின் சம்பா? என்னத்துக்கு செய்றீங்க? தோசைக்கு. ஓ, கோதுமை தோசை. இப்போ நான் சுட போகிறேன். அவங்க கோதுமை தோசைன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான் ஓடும். அதனால அதுக்கு டிஷ் செய்கிறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டு வேறு அரைச்சது வேறு போடணுமா? அந்த சாடி வாடை இல்லாமல் ஸ்மெல் நிறைய இல்லாமல் இதுவும் நல்லா கிண்டுங்கள். தக்காளி பழம் போட்டேன். அதிலே தக்காளி பழம் ஒரு வெட்டி போட்டுக்கிங்க. அரை தக்காளி பழமா? ரொம்ப வேணாம், புளி ஊற்றினா தான் நல்லா இருக்கும். கவுள் போகாது. கவுள் போகும். கவுளே நான் புளி ஊற்றுவேன், அதான் தான் தக்காளி பழம் அரைச்சிட்டேன். அரைச்சி வச்ச மிளகாய் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம், எண்ணெய், அப்புறம் உப்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருவேன். கெட்டியே போகாது, அப்படியே இருக்கும். ரெண்டு கரண்டி. அவசரப்படி தண்ணி ஊற்றிடாது, நம்ம எண்ணெயே அது அப்புறம் தான் தண்ணி ஊற்றணுமா? நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும், அதுதான் நல்லா இருக்கும். அப்படி பத்தாது, குழம்பு இருக்கு. தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு போடலாம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. என்ன பிரிஞ்சு வருது. சிக்கம்ல அதை போடலாம். பொரிச்சு உருளைக்கிழங்கு சாடி சீனி கொஞ்சம் லைட்டா ரொம்ப போடாதீங்க. சம்பார் ரெடி.